உதயசூரியனின் பொற்கிரணங்களால் கொல்லிமலைச் சாரல் அழகு பெற்று விளங்கிற்று. அத்துடன் அருவியின் இனிய ஒலியும் சேர்ந்து வெகு மனோகரமாயிருந்தது. இந்த நேரத்தில் அந்த மலைச்சாரலுக்கு அருகில் 2 உயர்ஜாதி வெண்புறவிகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது ஆரோகணித்திருந்தவர்கள் நமக்கு ஏற்கனவே பழக்கமுள்ளவர்களான சிவனடியாரும் பொன்னனும் தான். பேசிக்கொண்டு வந்தார்கள். மரங்கள் அடர்த்தியாயிருந்த ஓரிடத்தில் குதிரைகளை அவர்கள் விட்டார்கள். முண்டும் முரடுமாய் கிடந்த கற்பாறைகளை வெகு லாவகமாக தாண்டி கொண்டு சிவனடியார் சென்றார். தண்ணீரில் இறங்கி நடப்பதிலாவது, ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டுவதிலாவது அவருக்கு ஒருவிதமான சிரமமும் இருக்கவில்லை. அவரை பின்தொடர்ந்து போவதற்கு பொன்னன் திணற வேண்டியதாக இருந்தது. கடைசியாக சிவனடியார் தண்ணீர் தாரைக்கு பின்னால் மறைந்ததும் ஐயோ என்று அலறிவிட்டான். ஒருவேளை போனவர்தானா? இனிமேல் திரும்ப மாட்டாரோ என்று அவன் அளவில்லாத ஏக்கத்துடனும் திகிலுடனும் நின்றான்.